நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் வந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிரோடையை போல் நடப்பா நடப்பா, கலகலப்பா அவ சிரிப்பா தரவடிப்பா. சீட்டு ஹைட்டு கூட இல்லை, இவனுக்கெல்லாம் ஒரு தனி சீட்டு. எல்லாம் நேரம் நேரம் வந்தா எருமை மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டும் போல. கரெக்ட் சார். டைம் கூட ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எருமை மாடு என்ன, எறும்பு கூட ஏரோப்ளேன் ஓட்டும் சார். நம்ம மைண்ட் வாய்ஸ் இவனுக்கு கேக்குதா? கள்ளனை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாது ராஜசேகரா. ஏன் ப்ரோ சிரிக்கிற? உலகத்தை நினைச்சேன், சிரிச்சேன். நீ நினைக்கிற அளவுக்கு உலகம் அப்படி என்னப்பா பண்ணுச்சு? நீங்களே நல்லா யோசித்து பாருங்க சார். எங்கேயோ கனடால பிறந்து வளர்ந்த ஒருத்தருக்கு என் மூலியமா ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்கு. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது சார். தம்பி, இந்த பாக்கியம்னு சொன்னியே, அது யாருக்கு கிடைச்சிருக்கோன்னு சொல்ற? அஃப்கோர்ஸ் நம்ம சரவணன் பாஸுக்கு தான். இந்த அழகேசன் மூலியமா கல்யாணம் நடக்கணுங்கிற பாக்கியம் அவருக்கு தானே கிடைச்சிருக்கு. பொதுவா இந்த பொண்ணு பாக்குற செட்டப்புக்கெல்லாம் நான் போறதே இல்ல. அதுக்கான நேரமும் நம்மளுக்கு கிடையாது, பயங்கர பிஸி. ஆனா சரவணன் சார் பாத்தீங்கன்னா நம்மளோட 1000வது கஸ்டமர். அதனால இந்த தடவை ஒரு சிறப்பு சலுகையா நானே கூட வந்திருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். இந்த விஷயத்துல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நீங்க ரொம்ப லக்கி ப்ரோ. உன்னோட பிஸி லைஃப்ல எனக்காண்டி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓ, இட்ஸ் ஓகே சார். இது நம்ம கடமை சார். ஐயோ, என்னால முடியலையே. என்னாலையும் தாங்க சார். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நம்மளால பலன் அடைஞ்சவங்களை நம்பி நம்ம அரசியல நின்னோன்னு வைங்க, அடுத்த எலெக்ஷன்ல நான் ஒரு எம்பி சார், எம்பி. என்ன ஏங்க அடிக்கிறீங்க? உன்னதான் அடிக்க முடியும். சார், இப்ப நம்ம பார்க்க போறோமே, அவங்களும் திருநெல்வேலி தான் பூர்வீகம். அவங்க இப்ப சென்னையில இந்த படப்பையில தான் செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல வசதியான குடும்பம். நகை நட்டு பணம் காரு என்ன வேணாலும் கேளுங்க, நான் இப்பவே பேசிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா, பொண்ணு நல்லா இருந்தா அதுவே போதும். சார், முதல்ல எதுவும் வேணான்னு சொல்ல நல்லா இருக்கும் சார். அப்புறமா பின்னாடி இது கேட்டிருக்கலாமே அது கேட்டிருக்கலாமேன்னு கொஞ்சம் மனசுக்கு தோணும் சார். அதனால இப்ப நல்லா யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவேன்ல. ஷுவர் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஓகே. ஹலோ, நான் அழகேசன் பேசுறேன்ப்பா. சென்ட்ரல் மினிஸ்டர் பிஏங்களா? சார், நம்ம பையனுக்கு ஒரு அருமையான பொண்ணு சிக்கிருக்கு சார். சரவணா, என்ன தாத்தா? இவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஐயோ, இஸ் இன் கால். டயல் பண்ணு. ஏன் தாத்தா அவன் பேசிட்டு இருக்கான்? பண்ற. ப்ரோ, நீ தனியா பேசிட்டு இருந்தியா? ஐ ஜோக்கிங்? புரோக்கர் வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. அமைதியா இருந்திருக்கணும். வாங்க 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 பாஸ், வாங்க வாங்கம்மா. பாஸ், இதான் வீடு. நம்ம வீடா இருக்கு. வாங்க வாங்க. ஏண்டி, கனடா மாப்பிள்ள வந்துட்டாங்க, எல்லாரும் ரெடியா இருங்க. நீயா? நீங்களா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன்
நண்பனே. எப்படி இருக்க சுப்பையா? எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்பா. தாத்தா சார் யாரு? உங்க பழைய ஃப்ரெண்டா? இவன் என் ஃப்ரெண்ட் இல்லப்பா, உன் அப்பையாவுடைய ஃப்ரெண்டு சுப்பையா. அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தானே தாத்தா? அதுக்கே நீயும் ஓரா ஃபீல் பண்ற? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நண்பனுடைய நண்பன் எனக்கு நண்பன் இல்லையா? சரவணனுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கானா? ஆச்சரியமா இருக்கே. உனக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கிறப்போ சரவணனுக்கு பையன் இருக்க மாட்டானா? அதுவும் சரிதான். சுத்தி முத்தி இந்த புரோக்கர் வா வீட்டுக்கே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாரு பாருப்பா. ஆமாமா ஆமாமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள வாங்க. ஏண்டி யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க வாங்க. ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்களே, கமிஷன் தருவாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. இதோ வரேங்க. வாங்க பாட்டி ஷூஸ் போட்டு வரலாமா? ஓகே உட்காருங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்கார. சுப்பையா வா, நீ உட்காரு. வாங்க. லட்சுமி, வணக்கம் ஆண்டி. வணக்கம். இவங்க எல்லாம் யாருன்னு அடையாளம் தெரியுதா? சரவணனோட அப்பா அம்மா. சரவணனோட அப்பா அம்மாவா? அம்மா, எனக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு சரவணன் தான் காரணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன சுபையா சார், கதையில நீங்க இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கல? ஆமாங்க தம்பி, நீங்க சொன்னதை வச்சு யாரோ என்னமோ நினைச்சிட்டேன். 25 வருஷம் கழிச்சு பாக்குறேன். எல்லாம் உங்களாலதான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம ராசி அப்படி. ஏன்பா சுப்பையா, இந்த மஸ்கிட்டோ பேட் இருக்கு, ஒரு கொசு ரொம்ப நேரமா தொல்லை கொடுக்குது, அத ஷாக்கு வச்சு கொல்லணும். கனடா மாப்பிள்ளைன்னு சொன்னதும் என்னடா பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோமே, எப்படி அவ்வளவு தூரம் அனுப்புறதும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இவ வேற என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப பாருங்க, அந்த ஆண்டவனா பார்த்து என் பொண்ணுக்கு நல்ல வழியை காட்டிட்டான். அந்த ஆண்டவில்ல சார், இந்த அழகேசன். அம்மா, மீனாட்சி வரலீங்களா? ஆமா, நானும் உங்களை பார்த்த சந்தோஷத்துல கேட்க மறந்துட்டேன். சரவண மீனாட்சி வரலையா? அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்னப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. பொண்ணை பார்த்து எல்லாம் நல்லபடியா அமைஞ்சதுன்னா அடுத்த ஃபிளைட்ல டக்குன்னு இங்க வந்து இறங்கிடுவாங்க. சரவணனோட நல்ல மனசுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான். என் பொண்ணு சரவண மீனாட்சி வீட்டுல வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டீங்க, சட்டு புட்டுன்னு பொண்ணை பார்க்கலாம்ல? கண்டிப்பா. என்னடி நின்னுகிட்டே இருக்க? போய் பொண்ணை வர சொல்லு. சரிங்க பாஸ். பொண்ணும் நல்லாதான் இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா இருப்பா இருப்பா, உட்காரு உட்காரு. உட்காருங்க பாஸ். சுபையா, பொண்ணோட தங்கச்சி கிட்ட காஃபி கொடுத்து அனுப்பிச்சா எப்படிப்பா? பொண்ணை வர சொல்லு. இதுதான் பொண்ணுப்பா, எனக்கு ஒரே பொண்ணுதான். தாத்தா இருறா இருறா, உன்ன ஏஞ்சிக்கின்னு என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். சுபையா, என்னடா இது? என்னதுப்பா? நொன்னதுப்பா. பாப்பா, நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கோ? படபை மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல். எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். உன் வயசு என்னம்மா? 15. இல்ல 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 14. என்னடா இது?
அது வந்து புரோக்கர் வந்து கனடா மாப்பிள்ளைன்னு சொன்னதும் இந்த சம்பந்தத்தை விட எனக்கு மனசு இல்ல. சரி, பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்குவோம். அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். 7-8 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றதுக்கு உன் நினப்புல கொல்லிக்கட்டைய வைக்க. ஏண்டா அந்த காலத்துல தான் நீ கஸ்டமர் கேருக்கு மிஸ் கால் கொடுக்குற கஞ்சனா இருந்த, இன்னும் நீ திருந்தலையா? ஏமா உன் புருஷன் தான் அறிவு கெட்டத்தனமா இப்படி பேசிருக்கானா, நீயும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டியே. இப்படி பள்ளிக்கூடம் போற பிள்ளைய யாராவது கட்டி கொடுப்பாங்களா? அப்படியே ஒளிஞ்சிரும். அம்மாடி வாமா, இங்க வந்து உட்காரு. பாட்டி இங்க இல்ல, இப்படி உட்காரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டேன். விடுப்பா, விடு விடு. அம்மா, நாங்களும் புரோக்கர் கிட்ட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொன்னோம். அந்த பையன் சரியா புரிஞ்சுக்கல. சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு எங்களே திருப்பி கேட்டாரு. முதல்ல பொண்ணா வந்து பாக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னாரு. நடந்த கலவரத்துல அவனை மறந்துட்டேன்னு. எங்க அவனை காணோம்? டேய் புரோக்கா, மரியாதையே நீ எங்க இருந்தாலும் நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள வந்துடு. ஆஹா, குடும்பமே சேர்ந்து நம்மளை கும்மி அடிச்சிருவாங்க போல இருக்கே. எல்லாரும் கோவப்படாதீங்க. எல்லாரும் நல்லா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஏற்பாடு நடக்கலன்னா இவங்களெல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்களா? 25 வருஷம் கழிச்சு இந்த மீட்டிங் நடந்திருக்குமா? பயபுள்ள தப்பிக்கிறதுக்கு என்னமா பிளான் பண்றான் பாருங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம். நீ வாடி, எங்க கூட தானே திரும்ப வண்டியில வருவ. வண்டிய மேல விட்டு ஏத்துறேன். எப்படியோமா, உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தான் லட்சுமி. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சரவணன் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. நாங்க 2 பேரும் அவரை நினைக்காத நாளே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்த்துடுவோன்னு உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அவர் மகனை பார்த்துட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. தம்பி, உங்க அப்பா எங்களுக்கு செஞ்ச உதவிய நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். உங்க அப்பா செஞ்ச அந்த உதவியால தான் எங்க குடும்பம் ஒரு பெரிய அவமானத்துல இருந்து தப்பிச்சது. இன்னைக்கு நானும் என் குடும்பமும் உசுரோட இருக்க காரணம், என் கழுத்துல தாலி தொங்குறதுக்கு காரணம் உங்க அப்பா தான்ப்பா. ஹேண்ட் டவல் இருக்கா? தேங்க்யூ. ஆண்டி, ஃபுட் வாஸ் அமேசிங். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரிப்பா. ஆண்டி, 1 செகண்ட். சொல்லுப்பா. இல்ல, எங்க அப்பா பத்தி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? ஐ வாண்ட் டு நோ. இல்ல, வேணான்னா விட்டுருங்க. நோ ப்ராப்ளம். அப்படி இல்லப்பா, சொல்றேன். சரவணன் அண்ணனை எனக்கும் பெருசா தெரியாது. நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட், அண்ணன் இவரோட ஃப்ரெண்ட். சரவண அண்ணனும் மீனாட்சியும் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. அதை வச்சுதான் அண்ணன் எனக்கு தெரியும். ஒருவேளை அண்ணன் என் கல்யாணத்துக்கு வராம இருந்திருந்தா எங்க அப்பா, எங்க அம்மா, நான் யாருமே இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். சரவண அண்ணா அன்னைக்கு எங்க எல்லாருக்குமே கடவுள் ரூபத்துல தெரிஞ்சாரு. என்ன சொல்றீங்க ஆண்டி? கல்யாண சமயத்துல உங்க அப்பா உனக்கு எவ்வளவு நகை போடுறதா பேச்சு? 101 பவுன். அங்கதானே உங்க அப்பா பிராட் வேலையை பண்ணிருக்கான். அண்டா குண்டா எல்லாத்தையும் அடவு வச்சும் அவனால 90 பவுனுக்கு மேல தேத்த முடியல. 10 பவுனுக்கு ஈடா ஒரு வெள்ளிச்சங்கிலியை கொடுத்து தங்கமாக்கிட்டு வந்திருக்கல. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இருக்கானுல, கேப்பையில நெய் வடிதான் பாப்பானுவோ. இந்த 10 பவுன் விஷயம் மட்டும் தெரிஞ்சது அம்பிட்டுதான் சுவிட்சை அணைக்கிற மாதிரி அணைச்சிட்டு கல்யாணத்தை கவுத்திட்டு போயிட்டே இருப்பானுவோம். சபையில உங்க எல்லாருக்கும் வணக்கம். இவரு
தங்கத்தை தொட்டு பார்த்து எவ்வளவு செம்பு கலந்திருக்கு, எவ்வளவு சேதாரம் கழிவுன்னு சொல்லிவிடுவாரு. இப்ப நகைகளை பார்க்கலாமா? பொண்ணு வீட்டு சார்பா யாராவது நகைகளை எடுத்துட்டு வாங்க. நீங்க வரீங்களா? வாங்க நாச்சி. ஏமா தாயி கொஞ்சம் பாதையை விடு. சரி எடுத்துக்க. எல்லா நகையும் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு ஆசாரி சொல்லிட்டாரு. நீங்க சொன்னதை விட 1 பவுன் 5 கிராம் கூடவே இருக்கு. என்னப்பா என்னாச்சு? நான் என்னமா சொல்றது? தெய்வமா பார்த்துதான் அந்த பிள்ளை இந்த கல்யாணத்தை அனுப்பி வச்சிருக்கு. அந்த தம்பி மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிருக்குமா. யாருப்பா? அதுதான்மா நம்ம மாப்பிள்ளை கூட இருப்பாரு, அவர் பேர் கூட சரவணம்மா. அவரப்பா உதவி பண்ணாரு? ஆமாண்டா. எப்படி? மா வெள்ளி நகையை முலாம் பூசிட்டு தங்க நகன் உள்ள வச்சுட்டே தவிர என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்ததுமா. 10 நாள்ல பணம் வந்துடும், ஒரிஜினல் நகையை பண்ணி வச்சுட்டு அந்த போலி நகையை எடுத்துடலான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா. நேத்து தான் அது உடனே நடக்காதுன்னு தெரிய வந்தது. பணம் வந்து நகையை ரெடி பண்ண எப்படியும் குறைஞ்சது 4 மாசமாவது ஆகும். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்க அம்மா கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கும் போதுதான் அந்த தம்பியா வந்தாப்ல. மாப்பிள்ளையோட பெரியப்பா கண்டிப்பா நகையை உரசி பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டு போனாருமா. அந்த தம்பி கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொல்லி அழுதேன். கொஞ்சம் கூட யோசிக்காம அவர்கிட்ட இந்த நகையை எடுத்து கொடுத்துட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. தெரிஞ்ச ஒருத்தருக்கே உதவி பண்ண யோசிக்கிறவங்க மத்தியில சரவணன் தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக நம்ம கொடுக்கறது திரும்ப கிடைக்குமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம 10 பவுன் நகையை எனக்கு கொடுத்தாரு. அன்னையில இருந்து அண்ணனோட ஞாபகமா நான் அந்த செயினை தாலி கொடியா என் கழுத்துலயே போட்டுட்டு இருக்கேன் தம்பி. ஆண்டி உள்ள வைங்க. உங்க அப்பா எனக்கு கூட பிறக்காத அண்ணன். எங்க அண்ணன் எனக்கு பண்ண நல்லதே எல்லாம் அவரோட மகன் கிட்ட சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி லக்ஷ்மி, 25 வருஷம் கழிச்சு திருநெல்வேலி சாப்பாட உன் கையால சாப்பிடணும்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கும் இன்னைக்கு மனசு நிறைஞ்ச சந்தோஷம்மா. அந்த ஆண்டவனா பார்த்துதான் உங்களை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இல்ல நான் தான். ஆமாப்பா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அதுக்கு தனியா உன்னை நான் கவனிக்கிறேன். வெயிட் பண்ணடி. பாட்டி டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. அடுத்த தவணை வரும்போது சரவண மீனாட்சியோட வாங்க. அவனை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. எப்படிதான் சரவண எங்க எல்லாரையும் மறந்துட்டு அவ்வளவு தூரத்துல போய் இருக்கானோ தெரியல. சரிப்பா, அவங்க வந்தது ஒரு நாள் கண்டிப்பா அவங்கள வந்து பாக்குறோம். ஏமா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரவணன் அண்ணனுக்கு இன்னும் யார் மேலே கோவம் தீரலையா? பாவமா மீனாட்சி, சொந்த பந்தங்களை பார்க்காம கூட பிறந்தவங்களை கூட பார்க்காம எங்கேயோ கண்காணாத தேசத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மாக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவங்க ராணி மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. இல்லப்பா, என்ன இருந்தாலும் பிறந்த வீட்டு சொந்தங்களை மறந்துட்டு வாழ முடியுமாப்பா? மனசுக்குள்ள வலி இருக்கத்தானே செய்யும். மீனாட்சி மட்டும் இல்ல, நீங்களும் பெத்த மகளை பிரிஞ்சு அந்த வேதனை அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. தமிழ் தான் ஆரம்பத்துல இருந்தே கோவக்காரரு. அவர் அப்படிதான் இருப்பாரு. இந்த சரவணனுக்கு அப்படின்னா வரட்டு பிடிவாதான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல. ஏன் எங்க அப்பா கோவம் வராதா? எப்பயும் அவர் விட்டு கொடுத்து தான் போகணுமா? தாத்தா கிளம்பலாமா? தம்பி, நீங்க அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. மனசுல நினைச்சதை பேசிடுறீங்க. பழசெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது.
ஆனா உங்க அம்மா மீனாட்சியும் அவங்க அண்ணன் தமிழும் அதான் உங்க மாமாவும் எப்படிலாம் இருந்தாங்க தெரியுமா? கல்லிடைக்குறிச்சியில அந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி பேசாத ஆளே இல்ல. அப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிருக்குயிர அன்பா வாழ்ந்தாங்க. எப்படிதான் இப்படி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில கஷ்டப்படுறாங்களோ தெரியல. இப்ப அது பேசி என்னமா பிரயோஜனம்? என் மகனுக்கு என்னமோ தமிழ் மேல அப்படி ஒரு வெறுப்பு கோவம், தமிழுக்கு இவன் மேல ஒரு கோவம் வெறுப்பு. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டின பொண்டாட்டினாலே அவனை மாத்த முடியல, எங்களால எப்படிமா மாத்த முடியும்? 1000 தான் இருந்தாலும் சரவண அண்ணன் மேல எனக்கு என்னமோ கொஞ்சம் வருத்தம் தான். அண்ணன் மீனாட்சிக்கு கருணையே இல்லாம ரொம்ப பெரிய தண்டனையா கொடுத்துருச்சு. கரெக்டு தான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. சரவணன் எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான். ஆனாலும் சொல்றேன், அவன் செஞ்சது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு தோணுதுப்பா. தாத்தா நான் கிளம்புறேன். தம்பி நானும் வரேன் பாஸ். சரி விடுப்பா, அவன் எப்பவுமே அப்படிதான். அவன் அப்பாவை பத்தி மீனாட்சி குறை சொன்னாவே அவனுக்கு பிடிக்காது. அவன் அம்மா கூடயே சண்டைக்கு போயிடுவான். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க எங்க மனசுல பட்டதை சொன்னோம், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ பண்றது சரிதான். ஒருத்தன் தப்பு பண்ணா நீ செய்யறது தப்புடான்னு சொல்றது ஒரு நண்பனால மட்டும்தான் முடியும். அதே உரிமையோட நான் சொல்றேன், நீயும் நாங்க போனதுக்கு அப்புறம் அமெரிக்கால இருந்து மைக்கேல் ஜாக்சன் வந்தாரு, ஜப்பான்ல இருந்து ஜாக்கி சான் வந்தாருன்னு உன் பொண்ணை கட்டி கொடுத்துறாத. பொண்ணை படிக்க வை. நம்ம ஊரு பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். நாளைக்கு டாக்டர் இன்ஜினியர்னு பெருசா வருவாங்க, புரியுதா? ஆமாமா, உன் புருஷனுக்கு சொல்லி வை, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், சரியா? சக்தி சரவணனுக்கு பொண்ணு கிடைச்சா எங்களுக்கும் சொல்லி அனுப்புங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வர்றோம். அப்படியாவது சரவண மீனாட்சியை பார்க்கலாம்ல. கல்யாணம் தமிழ்நாட்டுல தானே நடக்கும். ஆமாப்பா, இங்கதான் நடக்கும். அதுவும் நம்ம முறைப்படிதான் எல்லாமே நடக்கும். அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க.